அங்கேருந்து வந்து கொண்டே இருக்கு குரங்கு. பாயுது தானே பாருங்க, அங்கே என்ன வேகம் மட்டும் பாருங்க. இதுக்குள்ளே வந்து பாருங்கள் எப்படி கம்பம் புள்ள வச்சுருக்கீங்க வந்து எல்லாம் வந்து நல்ல வடிவாக வளர்ந்து நான் நினைக்கிறேன் இப்போ பார்க்க புடுங்குவினா வந்து நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய மரங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு அம்மா வந்து இந்த காணிக்கு வரா. கிட்டத்தட்ட நெல் வச்சதுக்கு இன்றைக்கு தான் வரா அம்மா. இன்றைக்கு தான் கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 25 கிலோவுக்கு குறையாது இந்த பிலாக்கா. இப்படியான இடங்களுக்கு ரோன் போட்டு பார்த்தா எப்படி இருக்க மட்டும் நீங்களே இருக்கா நினைச்சு பாருங்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு காணொலி ஒன்று தான். கூடுதலாக வந்து எல்லோரும் கேட்குறது, தம்பி காணொலியில் அம்மாவை கூப்பிடுங்கன்ட்டு. இன்றைக்கு வந்து அம்மாவோட நான் அம்மாண்ட காணி தான் போக போகிறேன். கிட்டத்தட்ட அம்மா வந்து அம்மாண்ட காணிக்கு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் பெறும். இன்றைக்கு வந்து அம்மா கூட்டி கொண்டு போக போகிறேன். இன்றைக்கு அங்கே போய் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிலாக்கா எல்லாம் இருந்ததை நான் காணொலி மூலம் பதிவு செய்திருந்தேன். நான் இன்றைக்கு போய் பிலாக்கா ஏதாவது இருந்தால் பிலாக்கா எல்லாம் பிடிங்கொண்டு இன்றைக்கு வந்து எங்களோட கிராமத்தின் அழகையும் ஒருக்கா பார்த்துக்கொண்டு அப்படியே எங்களோட காணி என்ன நிலைமையில் இருக்கின்றதை இந்த காணொலி மூலம் பார்க்க போகிறோம். இந்த இடத்தை பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து புலாக்காட்டு. இந்த புலாக்காட்டு உயரத்தில் பார்க்க எங்களோட இடம் வந்து எப்படி ஒரு வடிவாக இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து பாருங்க 2 தொட்டிக்குள்ளே வந்து தண்ணி எல்லாம் போட்டு மீன் குஞ்சு வளர்க்கணும். இதில் வந்து மீன் குஞ்சை வளர்த்து தான் எங்களோட பெரிய வளத்துக்கு வந்து விடுவினோம். இதில் வந்து எப்படியும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கிட்ட இந்த மீன் குஞ்சை கொஞ்சம் பெருசாக பெற மட்டும் வளர்ப்பினோம். அதுக்கப்புறம் தான் வேறு குளங்களுக்கு எங்களை குளத்துக்கு விடுவினோம். அதை விட வேறு குளங்களுக்கு வந்து எடுத்து கொண்டே விடுவினோம். பாருங்க இதில் வந்து மீன் குஞ்சு வளர்க்கணும். அதை விட அப்படி அங்கால பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த இடத்தை பாருங்க எத்தனை குரங்கள் இருக்கான்னு பாருங்க, எப்படி பாயுதான்னு பாருங்க குரங்கெல்லாம். இவையெல்லாம் எங்களோட வீட்டு பக்கம் பாராக்கள். பாருங்க எப்படி தாவி பாயுதுன்னு அந்த கட்டால. அப்படியே லைனுக்கு ஓட்டத்தில் போய் கொண்டிருக்கணும் பாருங்க. அங்கேருந்து வந்து கொண்டே இருக்கு குரங்கு. தண்ணியில் விடாமல் தாவி பாயுது தானே பாருங்க. அங்கே என்ன வேகம் மட்டும் பாருங்க. சின்னலேருந்து பெரிய குரங்கு மட்டும் பாஞ்சு கொண்டு இருக்கு. குட்டியோடையும் பாயுது பாருங்க. இப்போ வந்து நெல் பயிரெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களோட இடங்கள். நெல் பயிர்களும் வளர எங்களோட இடங்களும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பாருங்கள் எப்படி கம்பம் புள்ள வச்சுருக்கீங்க வந்து எல்லாம் வந்து நல்ல வடிவாக வளர்ந்து
நான் நினைக்கிறேன் இப்போ பார்க்க பொறுங்கு வீணா வந்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெரிய மரங்கள். இதில் வந்து ஒரு போர்டோண்ட கட்டினா குறையில இருக்குது பாருங்க. நானும் அம்மாவும் தான் வந்து நாங்கள் வயலுக்கு ஒருக்கா வந்து பார்த்து கொண்டு போவோம்ண்டு. அதோட வந்து பேக்கு அருவாளும் கொண்டு வந்து நாங்கள் இங்கேயும் புல் இருந்தால் கொஞ்சம் மாட்டுக்கு வட்டி கொண்டு போகலாமண்டு அப்போ அருவாளும் பேக்கும் கொண்டு வந்து நாங்கள். மாமரத்துலலாம் நிறையா காய் இருந்தது, முழுக்க வந்து குரங்கு கொண்டு போயிட்டு. இதில் வந்து இப்போ பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். அம்மா வந்தால் விடவே மாட்டினோம். இதில் வந்து இப்போ பாருங்க காய்ச்சி கொண்டிருக்கணும் மக்கள் இருந்துட்டு தான் இங்கே வரனாங்கள். அப்போ வந்தால் விட மாட்டேன். இப்போ நானும் அம்மாவும் அதில் ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது, அதில் போய் பார்க்க போகிறோம். பனம்பழம் விழுந்துருக்கோண்டு. பனம்பழம் விழுந்தால் அடுத்து பலகாரம் சுடலாம். நீண்ட நாளைக்கு பிறகு அம்மா வந்து இந்த காணிக்கு வரா. கிட்டத்தட்ட நெல் வச்சதுக்கு இன்றைக்கு தான் வரா அம்மா. இன்றைக்கு தான் கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பின்னேற டைமில் இந்த கிளிச்சத்தம் மைனாக்கள் குருவி அந்த சத்தத்தை கேட்க நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. இப்படியான வயல்வெளிகளில் நடந்து போய் கொண்டிருக்க பாருங்கள். சுற்றி பார்த்தா ஃபுல்லாக நெல் தான். இப்போ பார்த்தீங்கண்டா வயல்வெளியில் ஒரு பனைமரம் ஒன்று நிற்கிது. அண்டைக்கு ஒருக்கா வந்து பார்த்தனா 1-2 பனம்பழம் விழுந்திருந்தது. அதை நினச்சி கொண்டு தான் இன்றைக்கு வந்தனான்னு பார்ப்போம். ஓஹோ, பனம்பழம் எடுக்கலாதம்மா. மாடுகள் வந்து பாருங்க, பனம்பழம் எல்லாம் சூப்பி இருக்குது. பனம்பழங்கள் இங்கே இதில் ஒரு பனம்பழத்தை மாடு காணல. இது வந்து நேரத்துக்கு விழுந்துட்டு பழுதாக போயிட்டு. இது பாருங்க, அதை விட இங்கே இதுகளை உண்டே மாடுகள் காணல. ஆமாம், இதுகளை கொண்டு போனால் மாடு சாப்பிடுமாம்மா. எங்களை மாடுகளை கொண்டு போகலாம் வேணே. எங்களை மாடுகளுக்கு பனம்பழம் மட்டும் நல்ல விருப்பம். இந்த பாருங்கள் நெல் பயிர்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுக்கு வந்தம்மா பசலை போடையில்லைன்னு, அதான் படத்தை வந்து மஞ்சளாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் உயர்த்தி காட்டுறேன் பாருங்கள். இப்படியான இடங்களுக்கு ரோன் போட்டு பார்த்தா எப்படி இருக்குமென்ட்டு நீங்களே இருக்கா நினைச்சு பாருங்கள். ஆமாம், அப்படியே பின்பக்கத்துக்கு போவோம். அங்கே போனால் தேங்காயில் ஏதாவது இருக்கும், அதில் பார்த்து கொண்டு வரும். அப்படியே பின்னுக்கு வந்து எங்களோட தென்னை மரம் எல்லாம் இருக்குது. அங்கே போய் பார்ப்போம் தேங்காய் ஏதாவது விழுந்துருக்காண்டு. பின்னுக்கு வந்து ஒரு மோட்டை ஒன்று இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கள், காணொலி வந்து பதிவு செய்திருந்தாங்க. அந்த மோட்டையில் வந்து மீன் பிடிக்கிறவர்கள் பின்னர் டைமில் வந்து அதால் வந்து அந்த பார போராக்கள் வந்து தேங்காய் ஏதாவது விழுந்திருந்தால் பொறுக்கி கொண்டு போயிருக்கணும்.
இதில் ஒரு பட்டை மரத்தில் பாருங்கள் எப்படி ஒரு ஆலமரம் ஒன்று முளைச்சிருக்கண்டு. இங்கால வந்து பாருங்க வயல்வெளியில் தென்னை மரம் எல்லாம் நிற்கிது. இதுதான் அந்த மோட்டை. இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறவியல். இந்த பின்னால் என்றபடியாக எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கரைகளில் வந்துச்சுனோம்டா இந்த தேங்காயல் இந்த பிலா மரத்தில் இருக்கிற பிலாக்காயெல்லாம் பிடிங்கி கொண்டு போயிடணும். இதில் வந்து இப்படியே ஆட்கள் போயிடணும். இதில் பாருங்க நடந்து போகிற பாதையாக இருக்குது இப்படியே. அதை விட இதில் 2-3 பிலாக்காயை காணையில். பிலாக்காயெல்லாம் இருந்தது, பிலாக்காயை காணையில். இந்த மோட்டையை மறுக்கா உயரத்தில் நின்று பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. பெரிய ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. தேங்காயெல்லாம் அங்கே விழுந்துருக்காண்டு பாருங்க. இங்கே இந்தாங்கம்மா. புல் வெட்டுறபடியாக கொண்டு போயிடலாம். ஒரு இடத்துல ஒளிஞ்சு வச்சுட்டு போவோம் கல்லருக்கு தெரியாமல். இந்த நெல்லுக்குள்ளே விழுறபடியாக இந்த தேங்காயில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பெருசாக இறங்கி பார்க்க மாட்டோம். இதோடக்குள்ளே விழுந்தா இருக்கும். இந்த நெல்லில் பாருங்கள் எத்தனை மட்டம் படிச்சிருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு நெல் தான் முளைக்கும். இதில் இருந்தால் அந்த கிள நெல்லுகள் தான் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ வந்து கிள நெல்லுகள். இதுதான் சொல்கிறோம் நாங்கள் வந்து மட்டம் படிக்கணும்னு சொல்கிறது. இதில் பாருங்கோ வயசுக்கு மூத்த நெல் வந்து கதிராகியிருக்கு. அப்படியே நாங்கள் அதில் இருக்கிற பிலாக்காயையும் பிடிங்கி கொண்டு போவோம். ஏனெண்டா விட்டால் கல்லர் கொண்டு போயிடணும். வீட்டை கொண்டு வச்சோம்னா பழுக்கும். இப்போ நாங்கள் பிலாக்காயை பிடுங்குவோம். இப்போ ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ கஷ்டப்பட்டு ஏறி மரத்தில் வந்துட்டோம். இப்போ பிலாக்காயை வெட்டி எடுப்போம். ஓ மை காட், சரியான வெயிட்டாக இருக்கம்மா. நல்ல முத்த பிலாங்க. ஆமாம், அந்த கொண்டு வந்த உரவேக்க தந்தீங்கன்னா உரவேக்கில் போட்டு மெல்ல மெல்லமாக கீழே வைப்பேன். இப்போ அந்த உரவேக்க எடுத்து வந்தீங்கன்னா சரியாம்மா. கவனம். பிலாக்கா இந்த பெருசாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே இதில் தான் பட்டினாங்க பிலாக்கா. அதை விட முத்தல் பிலாக்கா இருக்குது. இது வந்து என்ன சம்பவம் பண்ணால் இது வந்து கூலன் பிலாப்பழம். அமர்த்தி வச்சிருக்கிறோம் பிளா விடாமல். விழுந்துண்டா கண்டி போயிடும். இப்போ பிலாக்காயை பேக்கில் இறக்குவோம். நல்ல காலம் பேக்கிங் கொண்டு வந்து நாங்கள் அப்படிங்கம்மா. நீங்கள் தான் பிடிக்கணும். இப்போ ஒரு மாதிரி பிலாக்கா வந்து மரத்தில் இறக்கிட்டோம். இப்போ பிலாக்காலாம் பிடிங்கி எடுத்துட்டோம். இதில் வந்து கொஞ்சம் புல் இருக்குது, வட்டி கொண்டு போனால் இந்த மாட்டு கண்டுகளுக்கு போடலாம். வந்தனாங்களா இந்த கதை வழியில் வந்து நல்ல புல் இருக்குது. ரெண்டு கண்டு குட்டி காணும் புல்லு போய்க்கிடுவோம். இப்போ புல்லும் பட்டி எடுத்துக்கொண்டு பிலாக்காயம் வந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு வீட்டை வந்து போய்கொண்டிருக்கிறோம்.
நேரமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகுது. தோட்டத்துக்கு வந்தபடியாக பிரியோசனம். எங்கள் அம்மாவை காணல, திரும்பி பார்க்கல, பிளாக்கா பாரம். மாட்டுக்கு புல்லு வட்டினதாயும் போயிட்டுது, பிளாக்கா வந்து பிடிங்கினதாயும் போயிட்டுது. இன்றைக்கு வந்து எங்களோட பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 25 கிலோவுக்கு குறையாது இந்த பிளாக்கா. சரியாக வந்து களைக்குது. பிளாக்காயை தூக்கி கொண்டு இந்த வரம்பால் நடந்து போக அப்பா வெஜ்ஜி வச்சு தான் தூக்கும். என்னம்மா? அவரத்தில் வந்து ஒரு சாதுவார் மஞ்சள் அடிக்குது. அது வந்து நான் நினைக்கிறேன் அடுத்த பசலை போட விடுபட்டுருமாம்மா. இதுதான் வந்து எங்களோட வேலைஞ்சால் இவ்வளவு. அப்போ இதில் வந்து 2 பெனங்காயம் பொறுக்கி போட்டுனாங்க. அதையும் அப்படியே எடுத்துக்கொண்டு போவோம். வேணாம் வச்சிருக்க மாட்டீங்களா? அப்போ இருக்கட்டும், புல்லு வட்டிட்டேன் தானே. பிளாக்காயம் வந்து கொண்டு போகணும். வேண்டாக்கி மோட்டர் சைக்கிளுக்கு முன்னுக்கு தான் வச்சு கொண்டு போகணும். இது முத்தின பிளாக்காண்டா 2 நாளையில் பழுத்திடும். நல்ல முத்தல். இப்போ ஒரு மாதிரி காவி கொண்டு வந்துட்டோம் மோட்டர் சைக்கிள் அடிக்கி. அதை விட இந்த பேக்கால் பாருங்கள் அப்படி தண்ணி பாயுதுண்டு. இந்த கொட்டாரான எங்களுக்கு வயலுக்கு தண்ணி பாயிடுது. அதோட அம்மா வந்துட்டா. அப்போ நாங்கள் இதோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். காணொலியை முடிச்சு கொண்டு தான் நாங்கள் இனி வீட்டாக போகணும். இப்போ சாதுவாக வந்து பொழுது போட்டு கொண்டு வருது. ஜாலியம் பாருங்கள், கூடுதலாக வந்து தென்னை மரங்கள் தான். அப்படியே நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.